Hey guys, welcome back to Prithvi Lifestyle. ஆஷாட நவராத்திரி 10வது நாள் நம்ம வீட்டில் நடந்திருக்க 9வது நாள் பூஜை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் வீட்டில் வந்து பூஜை முடிச்சுட்டு ஒரு பொழுது விட்டுட்டு அதுக்கப்புறம் திருவிழா நடக்கிற இடத்துக்கு போனேன். ஆஷாட மாதத்தில் திருவிழான்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் திருவிழா நடந்துருந்துச்சு. திருவிழாவை வந்து இங்கே ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும், ஏன்னா திருவிழாவில் பிடிச்சிருந்தில்ல பேக்ரவுண்டில் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா பிருத்வி லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் போனோடனே எல்லாம் அங்கே க்யூ இருந்துச்சு. க்யூவில் டிக்கெட் வாங்கிக்கின்னு ஃபஸ்ட்டு தன்விகா வந்து இந்த ஹெலிகாப்டர் கேமில் தான் ஆடினா. அவன் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணான். ஃபஸ்ட் டைம் தன்விகா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஆஃப்டர் கொரோனா இது ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டி உட்கார வச்சுருக்குது 5 டேஸ்க்கு. ஜூலை 11லேருந்து ஜூலை 15 வரைக்கும் உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கார் கேமில் வந்து தன்விகா ஆடிட்டு வந்தா. அவன் வந்து ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டு, ஜாலியாகவும் இருந்தா. இந்த மாதிரி பிளேஸில் கூட்டின்னு போகும்போது அவங்க ரொம்ப கிட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. நம்மளுக்கே பார்க்கும்போது நம்மளே எக்ஸைட்டடாக இருப்போம். இந்த ட்ராகன் போட்டில் எனக்கு செம்ம பயம். ஆனால் அக்கா பொண்ணு மட்டும் தைரியமாக போய் ஆடிட்டு வந்தா. அது எப்படின்னு தெரில, இப்போ வரைக்கும் அதே பயம்தான். நான் வேறு கேமில் விளையாட்டு வர்றதுக்குள்ளே தன்விகா வந்து அப்போ தான் இறங்கி நின்றா. என் பொண்ணுக்கும் அக்கா பொண்ணுக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து ஸ்ப்ரிங் ரோல் வாங்கி கொடுத்தேன். அதில் நான் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டேன்னு அழுதுன்னு இருக்கா. ஒருத்தி சாப்பிட்டே முடிச்சிட்டு இருந்தா. எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவான், ஆனால் ஃபஸ்ட்டு அவள் தான் சாப்பிட்ணும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்ச நேரம் ஆடிட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அப்புறம் அம்மானை பார்க்க போனோம். ஏன்னா அம்மாட்ட எப்போவுமே கூட்டமாக இருப்பாங்கன்னு. எல்லா கடையும் ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் போகிற வழியில் இந்த சங்கு, பேஸ்லெட்ரு, பாசிமணி அதெல்லாம் விற்றுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஜாடியெல்லாம் விற்றுன்னு இருந்தாங்க. கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. என்ன தான் எப்போவுமே ஷாப்பிங் பண்ணாலும் இந்த திருவிழா டைமில் எதனா நம்ம ஷாப்பிங் பண்ணி வீட்டுக்கு வாங்கின்னு போயிடணும். அது எல்லா லேடிஸும் நினைப்பாங்க. நானும் அப்படி தான். இயரிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல ஆர்டிஃபிஷியல்ஸ் எல்லாம். அதே மாதிரி சாமானும் அவ்வளோதான். என்னவே நம்ம வீட்டில் சாமான் இருந்தாலும் இந்த திருவிழா டைமில் எதனா ஒரு இந்த டிசைன் இல்லை அந்த டிசைன் இல்லைன்னு நம்ம வாங்கிடுவோம். அதே மாதிரி இந்த பேக்ஸ் எல்லாம் 100 ருபீஸுன்னு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. நம்மளுக்கு ஃபேவரட்டான மிக்சர் கடை, அப்புறம் மைசூர் பாக்கு இதெல்லாம் இருந்துச்சு. தன்விக்காவுக்கு டாய்ஸ் ஆனால் வாங்கி கொடுக்கல. நம்மளுக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகிற பொருளும் வாங்கிட்டு வந்தேன் நான். லக்ஷ்மி பண்டிகை கிட்ட வந்துச்சுல்ல, அதுக்கு இந்த பிளேட்ஸ் எல்லாம் விற்றுன்னு இருந்தாங்க. இங்கே ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. இது பாருங்கள், இடிக்கல், அப்புறம் நம்ம ஊரில் எதாவது பார்க்குறோமோ அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. என்னோட ஃபேவரெட் கண்ணாடி வழியிலும் இருந்துச்சு. இந்த ரோஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் ரோஸ் தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் 2 ரோஸ் வாங்கிக்கினேன். அப்புறம் சாஃப்ட் டாய்ஸும் போட்டிருந்தாங்க. ரேட்டெல்லாம் போர்டில் எல்லாம் போட்டிருந்தாங்க. சாஃப்ட் டாய்ஸு, பில்லோஸு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நான் டாய்ஸ் எல்லாம் வாங்கிக்கல. என்னதான் வழியில் வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி அக்கேஷன் டைமில் இந்த மாதிரி திருவிழாவுக்கு போன வழியில் வாங்குவோம். வழியில் போட்டுக்கவும் பொண்ணுங்க. டெய்லி யூஸுக்கு வழியில் போட்டுக்கலன்னா கூட இந்த மாதிரி டைமில் நம்ம போட்டுப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணிக்கின்னு நான், அக்கா பொண்ணு, அம்மா, தன்விகா எல்லாம் போயின்னு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது, சொல்லவே முடியாது. அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருந்தாங்க. ரொம்ப ஜனங்க வந்துன்னு இருந்தாங்க. இந்த வாட்டி ஃபஸ்ட் டைமாக இந்த 3 யானையை வச்சுட்டு அப்புறம் கேரளாவில் வந்து செண்டி மோளம் எப்படி வருமோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இருட்டான பேருக்கு அம்மாவை போய் தரிசனம் பண்ணலாம், அது வரைக்கும் இங்கே சுற்றி பார்க்கலான்னு தான் இருந்தோம். அப்புறம் ஒரு 7 o'clock ஆகின பேருக்கு அம்மாவை போய் தரிசனம் பண்ணோம். 4 அம்மாவை வச்சுருக்காங்க. ஜலகிரி அம்மா, அண்ணி அம்மா, தொட்டம்மா, சிக்கம்மா. அம்மா அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க.
எப்படி சொல்கிறது, வார்த்தையே இல்லை. 2 கண்ணு பத்தாது அம்மாவோட அழகை பார்க்குறதுக்கு. அம்மாவுக்கு தாய் வீட்டு சீதனமும் வச்சுருந்தாங்க. இந்த 4 அம்மாவுக்கு தான் இங்கே பூஜை நடக்கும். இந்த திருவிழாவில் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைச்சி, எல்லா நலங்களும் கிடைச்சி, எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு அம்மாட்ட வேண்டின்னு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரும்போது திருவிழாவில் அன்னதானம் போட்டுருந்தாங்க. மார்னிங் 11 o'clock ஸ்டார்ட் ஆகி இன்னும் போயின்னுச்சு. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி கரகம் எடுத்துன்னு வந்தாங்க. அந்த அம்மாவோட கரகம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஜனம், ரொம்ப ரஷ்ஷு. அதுக்கப்புறம் அம்மாவோட 4 அம்மாவோட இந்த கரகமும் சேர்த்து அந்த அம்மாவை போய் கோயிலில் விட்டுட்டு வந்தாங்க. இந்த மாதிரி தான் 5 நாள் எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும். எப்போவுமே வருஷம் 3 நாள் நடந்துன்னு இருக்கும். ஆஃப்டர் கொரோனா 5 நாள் நடக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி தான் எங்கள் ஊர் குருபரளி ஜாத்திரைன்னா திருவிழா போச்சு. ஆஷாட நவராத்திரி இந்த 9வது நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. மறுநாள் 10வது நாள் கரகம் எடுத்து அந்த அம்மாவுக்கு எல்லாரும் பூஜை பண்ணதால 9வது நாள் 10வது நாள் இந்த மாதிரி தான் என்னோட ஆஷாட நவராத்திரி போச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பிருத்வி லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.